சந்தோஷம் பார்த்து வந்திருக்கிறாங்க. உட்காந்து நான் பேசுறேன். அடுக்கணும் நிறைய இருக்கு. ரசிகர் பெருமக்களுக்காக தான் அங்க வந்திருக்காங்க. இருக்கிறாங்க உங்களை பார்க்கதான் நான் மெனக்கெட்டு நாங்க ஓயமே போன் போட்டோம். முதலாளியுடைய ரிஸ்க் அதிகம். எதுக்குன்னா உங்களை தேடி இந்த 13 வருஷங்கள்லயே அந்த கிராமத்தில் உள்ள ரசிகர்கள் வந்து நாங்க இத்தனை வண்டி கொண்டு போட்டோம், இத்தனை பேர் வந்திருக்கோம். நீங்க உங்களுக்கான தலைவரை வந்து பேசிருக்காங்க. அது தலைவரா பேசுவாங்க. எதுக்குன்னா மக்கள் தான் ராமராஜ ரசிகர்கள் யாருமே பணக்காரங்க கிடையாது. கஷ்டப்பட்ட உள்ளங்கள் தான் உங்களுக்காக இந்த பணத்தை நீங்க வந்து வெளியில கொண்டாடுறதுக்கு 50 நாள் திரையரங்களுக்கு ரசிகர் வருவதில்லை. காரணம் என்னன்னா டிக்கெட் 150 ரூபா, பாப்கார்ன் 250 ரூபா. டிக்கெட் 300 ரூபாய், சோழா 100 இதெல்லாம் புரிஞ்சு பாருங்க. இவ்வளவு பெரிய ஒரு வரவேற்பு பெற்றதுனால இந்த உடையாம்படி கிராமம் எல்லாருடைய உணவை புரிந்து திரையரங்க முதலாளியாளர்கள் கனகராஜா அவர்களும் மணிராஜா அவர்களும் நாளையிலிருந்து ஒரு டிக்கெட் 50 ரூபாய்க்கு சந்தோஷமா குறிக்கிறேன். உங்களுக்காக இந்த மக்களுக்காக பெண்கள் குடும்பம் வரக்கூடிய சாமானிய திரைப்படத்தை கண்டு வைப்பதற்காக அவர் நாளை முதல் 50 ரூபாய் டிக்கெட் எல்லா கிராமத்தையும் பார்த்து நீங்க பெருமை செஞ்சீங்கன்னா எச்சி விழாவுக்கு இதே இடத்துல வந்து அவங்க சந்திப்போம். இதுக்கு நான் இந்த மூலம் கேட்கறது தம்பி இப்படி உண்மையிலேயே பெரிய மனசு. இது போல தமிழகத்தில் அனைத்து திரையரங்க உரிமையாளரும் ஒரு குறிப்பிட்ட ஒரு 100 பேருக்கு டிக்கெட் 50 ரூபாய் கொடுத்தா 50 பெண்கள் தயாராக இருக்கிறார். முன்னாடி ஒரு 200 சீட்டு அது 50 ரூபாய் போடல, பின்னாடி ஹை கிளாஸ் சீட்டு அது 150 ரூபாய் போடல. எல்லாத்தையும் ஒட்டுமொத்த யார் பார்க்க முடியும்? திரையரங்களுக்கு குடும்பங்களையும் குழந்தைகளையும் பெண்களையும் வரவேற்கும் என்றால் தலைக்கு சொல்லுவாங்க முந்தைய காலத்துல. அந்த மாதிரி முன்னால் ஒரு 100 டிக்கெட்டுக்கு அண்ணனுடைய பெரிய மனுஷப்படி 50 ரூபாய் தர மாதிரி தமிழகம் முழுவதும் அனைத்து தளங்களிலும் ஏழை எளிய மக்களுக்காக தமிழ்நாட்டில் இருக்க ஒரே ஒரு பொதுவாக என்ன சினிமா பார்க்கணும். சினிமாவுக்கு வர முடியல சேர்த்து குறிப்பிட்ட காரணம் டிக்கெட் ரேட். ஆனா ஒரு 200 பேருக்கு 50 ரூபாய்க்கு அங்க பின்னால உட்கார போது நீங்க 300 ஆயிடுச்சு. என் தாய்மாருக்கு என் பிள்ளைகளுக்கு ரொம்ப நாள் ஆகணும். தேர்தலுக்கு இப்ப கோழி முதலையே முட்டை முதலையே சொல்ல முடியாது. என்ன சொல்றீங்க? இருக்கக்கூடிய அனைத்து ஊழியர்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். பிளாஸ்டிக் அங்கேயும் போய் வர முடியல. சாமானிய 29 வெற்றி விழாவில் சீர்களை கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் பணத்தை கடலை கட்டி எல்லாம் முதல் கேட்டு யார் சாமானியர் அண்ணன் மக்கள் நாயகன். அதாவது 80 பேர் வருது. அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு காலம் மாறி சினிமா. அதுக்காக என்ன விளம்பரங்கள் வேணும். நம்ம படம் இல்லையே. நீங்க பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள் எல்லாரும் நினைச்சு பாருங்க. எந்த படம் சொல்லுங்க. ராமராஜர் நடிச்ச படம் மிக பிரம்மாண்டமான ஒரு தயாரிப்பார், மிக பிரம்மாண்டமான டைரக்டர், நம்பர் 1 டைரக்டர்.
என்ன ஆரம்பத்துல இருந்து நம்பர் 1 ராஜா இவனுக்கு மிகப்பெரிய இளையராஜா மியூசிக் வந்து உண்மையிலேயே அது மிகப்பெரிய உண்மையிலே வாழ்க்கையில என்ன மறந்தாலும் அவரை மறக்க மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தாய்மாரெல்லாம் அது ஞாபகம் வச்சிருக்காங்கன்னா அந்த ராஜானை பொறுத்து காமெடி பாட்டுக்கு இன்னைக்கு ரீச் ஆகிட்டே இருக்கிறனால நான் ஓடுறது ஒன்றுமே நானும் இளையராஜன் கவுண்டர் பண்ணி செஞ்சேன். அது மட்டும் எனக்கு நான் போன போயிட்டு இருந்தாங்க. தவிர எந்த ப்ரொடியூசரோ எந்த டைரக்டரோ எந்த ஹெவி ஹீரோயின் எதுவுமே கிடையாது. நீங்க அதெல்லாம் விரும்புறது இல்லையா? பிரம்மாண்டத்தை விரும்புறது இல்லையா? நீங்க பிரம்மாண்டத்தை விரும்புறோம். இதை எடுக்கலாம். நீங்க பிரம்ம 100 கோடி படத்தை 10 கோடி எடுத்துடலாம். என்ன கூட எடுத்துறேன் 100 கோடிக்கு இருக்கிற படத்தை கதையை ஜெனிச்சமா 10 கோடி எடுத்துறேன். முடியாதுன்றது கிடையாது. அது 100 கோடி போட்டு மோடி பண்ணு 110 கோடி பண்றத விட 10 கோடி பண்ணு 100 பண்ணுங்க. இல்லைண்ணா, இப்போ நீங்கள் டிக்கெட்டை பற்றி பேசுனீங்க. ஆக்சுவலாக இப்போ வந்து தயாரிப்பாளர்களிட பட்ஜெட் அதிகமாக போடுறாங்க, ப்ளஸ் சினிமா வெளியே வரதுக்குன்னு ஒரு இது வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பேசின விஷயத்தை அவங்க முரண்பாடாக எடுத்துக்குவாங்களா? இல்லை நீங்கள் இன்னொன்று சொல்லுங்க, இல்லை நீங்கள் உங்கள் ப்ரொடியூசரை பற்றி சொல்கிறீங்க, இது ஒரு முரண்பாடான விஷயமா அவங்க எடுத்துக்குவாங்களான்னு கேட்குறேன். எடுத்துக்கலாம். நான் சொல்கிறேன் நார்மல் நடைமுறை சொல்கிறேன். நான் சொல்கிறேன் ஏழை எளிய மக்களுக்காக சொல்கிறேன், பாமர மக்களுக்காக பேசுகிறேன், சாதாரண மக்களுக்காக பேசுகிறேன், பணக்காரங்க பேசலை, போலீஸுக்கு சப்போர்ட் பண்ண நான் கிடையாது. சாதாரண மக்கள் வழி வகை நீங்கள் சொல்லுங்கள் எப்படி வருவான்? ஏன் சாதாரண கூலித்தொழிலாளி வியாபாரிகள் விவசாயிகள் எப்படி சாப்பிடுது சினிமா இருக்கும்? அவனுக்கு ஒரு சந்தோஷம் இருக்காதா எப்படி வரும்னு? இல்லை, இது வரைக்கும் பெரிய பெரிய ஸ்டாரே கேட்காத விஷயத்தை நீங்கள் கேட்டிருக்கீங்க. இப்போ நீங்கள் பழைய 80s நீங்கள் பெரிய ஸ்டார், ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கும்போது அதை வந்து முரண்பாடாக எடுத்துக்குவாங்களான்னு கேட்குறேன். இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா டிக்கெட் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது ஒரு அசோசியேஷன் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் இது சி சென்டர்னு சொல்லுங்கள். இது ஏ சென்டர் வந்து சென்னையில் இருக்குது, இது சி சென்டர். ஓகே, அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இதை சென்னையில் அக்செப்ட் பண்ணிக்குவாங்களான்னு கேட்குறேன். அதே எடுத்துக்காது அவங்களுக்கு மனசு வரும்ல, மனசு வரும்ல சார். இதுக்கு வந்து மனசு வரணும்ல. இதை செய்யுங்க. இப்போ கடை கொடுத்தாலும் வாங்கினாலும் பணம் கொடுத்தாலும் வாங்கினாலும் மனசு வரும். நினைச்சா முடியும், முடியாது கிடையாது. இல்லை மனுஷன் அனுப்புகிறேன், நான் நிலாவுக்கு அனுப்புங்க, லேண்டர் அனுப்புனீங்க திண்ணை நிலாவுக்கு நம்ம தான் அனுப்புகிறோம். முடியாது எதுவும் கிடையாது. இப்போ நான் சொல்கிறேன், நான் தேட்டர் வந்தேன்னா ஒரு தேட்டருக்கு ஒரு கனெக்ஷன் கிராஸ் வருதுன்னா அதை வந்து நீங்கள் கடந்து இந்த முதல் ஒரு 100 டிக்கெட் 50 ரூபாய்க்கிட்டு அதை ஒரு 50 ரூபா ஏற்றுங்க, அவங்க வாங்கிடுவாங்க. ஏன்னா அப்படி ஏசிக்கிறேன் வாங்கி அவங்க கொஞ்சம் ஹை கிளாஸ் சொசைட்டி. அப்போ கிராஸ் ஒன்றா தோணும். ஒரு கிராஸ் 10,000 அப்புறம் டேக்ஸை விட்டுருங்க, கிராஸ் வரும்ல. அப்போ இந்த 50 ரூபா குறைக்கணும், நம்ம அங்கே ஏற்றிக்கின்ற அது வாங்கிடுவாங்க. இது ஒரு சாமானியன் குரலா சொல்றீங்க நீங்க. இது ஒரு சாமானியன் குரலா சொல்லிட்டீங்க. என்னைக்குமே நான் சாமானியன். எந்த காலத்துக்கு கடைசி வரைக்கும் நான் சாமானியன். கரகாட்டக்காரன் ரீ-ரிலீஸ் பண்ணப்படுமா? ஏன்னா வசந்தமாளி பேசுறாங்க. முன்னாடி கரகாட்டக்காரன் 2 கேட்டாங்க மாட்டேன் ரீ-ரிலீஸ் பண்ணலாம் முதல்ல பேசணும். இப்போ கொரோனாக்கு முன்னாடியே பேச உண்டு அந்த படத்தை டிஜிட்டல் பண்ணலாம்னா. ஏன்னா அவர் கூடிய கர்மகாசன் இறந்துட்டாரு. எங்கள் டைரக்டர் குருநாதன் ராமதாஸை இறந்துட்டாரு. அவர் பையன்கிட்ட சொல்லியாச்சு, முயற்சி பண்ணாங்க, அப்படி நிற்கிது. அதுக்குள்ள படம் வந்துருச்சு. ரீலீஸ் பண்ணா கண்டிப்பா அடிக்கும். திரைத்துறையில மறுபடியும் நீங்க ரீஎன்ட்ரி வந்துருக்கீங்க, அது மாதிரி அரசியல்லையே மறுபடியும் ரீஎன்ட்ரி வருதுக்கான ரீஎன்ட்ரி வெளியே அவுட் வாலியா இருக்கேன். நான் ஒதுங்கிருக்கேன், ஒரு சிறிய இடைவெளி. ஆமா, ஒதுங்கிருக்கேன். இடவே கிடையாது, ஒதுங்கிருக்கேன்னா கேட்டா எந்த பக்கம் இருக்கு? என்ன 4 பக்கம் இருக்கு. அடுத்த படம் அடுத்த படம் என்ன படம் இருக்கு? இல்ல ரெடி பண்ணிருக்கேன் கரெக்டா. ஒரு செட் ஆகணும் இந்த மாதிரி எல்லாம். இப்ப சொன்னீங்களா சின்ன வார்த்தை என்னன்னா, அண்ணன் வந்து ஜோடியோடு நடிச்சு பார்த்தா தான் எங்களுக்கு ஒரு இனிமையா இருக்கும். கண்டிப்பா அதுதான் எங்களுக்கு 2 பேர் போட்டுருவோம். இந்த படம் இல்ல இல்ல அடுத்து 2 போடும். ஒருத்தர் விரும்புறா, ஒருத்தர் நடிக்கிறேன். தலைவர் பண்ணில தலைவர் வந்து மதுவுக்கு ரொம்ப அடிமையா இருக்காங்க. விழிப்புணர்வு மதுவுக்கு ரொம்ப அடிமையா இருக்காங்க இளைஞர்கள். நமக்கு பண்றது இப்படி நம்ம சொல்ல போகுது. நான் சொல்லி அவங்களுடைய படிப்படியா குறையினோட வேண்டான்றது தான் தேவையானது. ஆனால் நம்ம படத்துல வந்து நம்ம என்னைக்குமே ஒரு புரட்சி தலைவருடைய தீவிர ரசிகர். அவருடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதை வந்து கோயிலுக்கு போனால் கும்பிட்டாரு. நம்ம தலைவர் எம்ஜிஆர்னா அவர் கும்பிட்டுதான். ஆனால் அந்த தலைவர் வழியில் நம்ம நல்லது சொல்லுவோம். அவ்வளோதான். ஏற்றுக்கிறது இல்லை. அதை ஏற்றுக்கிறதுனால நீங்கள் பெருக்கிற பார்த்தீங்கல்ல அந்த வரையில் வந்து நம்ம நடந்ததுனால தான் இது பண்ணுறாங்க. நான் எல்லாம் மாற்ற மாட்டேன். போனால் போயிட்டு வரும்போது நம்ம நினச்ச மாதிரி ஹீரோ நினைச்சவே இல்லை. வந்தால் 40 படம் வந்துருச்சு. ஃபுல்ஃபில் ஆச்சு. எல்லாம் முடியுமா எங்களுக்கு கேட்டான், ஏங்க இப்படிலாம் பண்டிகையில் எடுபடுமா அப்படின்னு. ஆனால் எடுபட்ட வேலை எடுபட்டாமல் இறந்தா கஷ்டப்படுறேன். நான் போயிட்டு போகிற விட இறப்பத்தையும் கஷ்டப்படுறேன். போது வரட்டும், நமக்கு என்ன தலையத்து இருக்கோ அது நடக்கும். கண்டிப்பாக அது மாற்ற முடியாது. அதுதான் பிரச்சனை இல்லை. அதான் இருக்கலாம், படம் இருக்கிறாங்க. நீங்கள் சொல்கிற ரேஞ்சில் என்ன பெரிய அது வேறு லெவல். அந்த லெவலில் அப்படி போயிடுச்சு. நான் சொல்கிறேன் அடுத்த ரவுண்டு வரும்போது இந்த மாதிரி ஒரு சராசரி மக்கள் பார்க்க வழி வைக்கலாம். அது பெரிய பட்ஜெட் படம்னா கூட செய்யலான்றேன். இந்த தேட்டர் ஒரு ஓனர் இருக்கார் சொல்கிறேன். நான் இப்போது ஒரு சீட்டு கூட இப்போ நம்ம என்னாச்சு, எத்தனை சீட் இருந்துச்சு? எத்தனை சீட்டு தான் கீழே? பெரிய சீட்டில் 330 இருக்கு. நான் என்ன சொல்கிறேன், ஒரு 100 சீட்டு 230 ஏற்றிக்கணும் ஃபுல்லாக. இந்த 100 சீட்னா குறைக்கலாம் கிராஸ் ஒன்றா இருக்கும். அப்போ சாதாரண அது ஃபுல்லாக இருக்கும்.
அதுதான் சொல்கிறேன். 8 ஒட்டுமொத்த படம் கொஞ்சம் எல்லாரும் வர யோசிக்கிறேன், வர வைக்கிறதா சொல்கிறேன். மாத்திரம் நம்ம மாத்திரம் பார்த்தா அவங்க வரும் படம் எல்லாரும் வரணும். படம் லேடிஸ் வந்தால் நல்லா நினைக்கிறேன். எனக்கு குடும்பமாக வரணும். இவரும் நாங்கள் டிவியே பார்த்துட்டு இருக்கோம். சொல்லுவாங்க இவர் அடுத்த உங்களோட படம் அடுத்த படம் கண்டிப்பாக ஒரு ஜனரஞ்சமாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஸ்டேஜுக்காக அந்த என்ன ஒரு கொரோனா காலகட்டம் முடிஞ்சு அப்படி விட்டு இருந்ததுனால ஒரு மாதிரி ஆக்ஷனுக்கு அப்புறம் அப்படி படங்கள் வராமல் இருந்து அப்படி டெல்லாக படம் வந்து ஓகே பண்ண வித்தியாசமாக. பட் நம்மளுடைய ஆடியன்ஸ் என்னுடைய ரசிகர்கள் லேடிஸ் வந்து அந்த பிரச்சனை எம்ஜிஆர் மாதிரி கொஞ்சம் ஜனரஞ்சம் மெதுவாக பார்ப்போம். காமெடி இன்னும் இப்போ கராட்டகரம் சொன்னாங்க ஞாபகம். அந்த கராட்டகர் வந்து 35 வருஷம் ஆச்சு. இப்போ ஜூன் 10 நான் 6 நாள், ஜூன் 16 தான் ஜூன் 16 89 கராட்டக்காரன். இன்னைக்கு என்னன்னா அந்த கரகாட்டம் டைலாக் வரைக்கும் அவங்க ஞாபகம் இருக்குன்னு அந்த அளவுக்கு ரீச் ஆகிடுச்சு. இப்போ கூட அவர் சொன்னார் நினைச்சு, அதாவது கரகாட்டக்காரன் பார்த்தா ஆடியன்ஸ் இன்னைக்கு இல்லைங்கிற. ஸோ அப்போ ரேட்டு ₹1 1 2 ரூபா வச்சுக்கோங்க. ஆனால் அந்த ஆடியன்ஸ் கரகாட்டக்காரன் தமிழ்நாட்டில் பார்த்த ஆடியன்ஸ் இன்ன வரைக்கும் எந்த படத்தை அப்படின்னு அவர் சொல்கிறார். உண்மை அப்படியே மிகப்பெரிய படமாக எனக்கு அமைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன். கரகாட்டக்காரன் ஓடுறது நான் இருக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ சாமியம் படம் கொஞ்சம் வித்தியாசம் பண்ணி பார்க்கலாம்னு அது ஒரு இதில் சில குறை இருந்திருக்கலாம். ஏன்னா அது விளம்பரம் சரியாக பண்ணது. நம்ம பேர் கேட்குறாங்க எங்கே படம் கூட கேட்குறாங்க. அது காரணம் என்னன்னா ஒரு ப்ரொடியூசர் ஒரு ஃபங்க்ஷன் பேசிக்காரன் இந்த படத்து ப்ரொடியூசரு ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷன் டெத்து அப்படின்னு கை கொடுப்பாங்க. அவர் கொஞ்சம் புத்திசலித்தனம் பேசிக்காரு. ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷன் டெத்துன்னு சொல்லியிருக்காரு. ஆப்ரேஷன் சக்ஸஸ்னால் இந்த படத்தை பார்த்து இந்த கதைக்கு திரைக்கதை பண்ணி ஒரு டைரக்டர் ராஜேஷ் சார் அவர்களும் அவருடைய டெக்னீஷியன்ஸ் இந்த பின்னால் போகிறான் கேமரா பின்னாக டெக்னீஷியன்ஸ் ஒரு ஆர்டிஸ்ட் நானும் எனக்கு ஆதரவு எம்எஸ் பக்தர்கள் நாங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்லாம் சேர்ந்து இந்த படத்தினுடைய ஆப்ரேஷன் சக்ஸஸாக பண்ணி முடிச்சாச்சு. ஆப்ரேஷன் சக்ஸஸ் நாங்கள் வந்து வெளியே அனுப்புகிறோம். வெளியே வந்த ஒரு குழந்தைய அவர் கருத்தை வச்சு கொண்டுட்டார் அவர் ப்ரொடியூசர். ஸோ இது வரைக்கும் எந்த விதமான விளம்பரமும் இல்லை. எப்படி படம் ஓடும்? இன்னைக்கு விளம்பரமே இல்லாமல் ராமராஜன் படம் நீங்கள் வந்து ஓடுது எப்படி தெரியும் உங்களுக்கு? விளம்பரமே இல்லையே, பேப்பரில் இல்லை, டிவியில் இல்லை, எப்படி படம் ஓடும்? அப்படி இருந்து வர்றாங்கன்னு சொன்னால் மக்கள் வந்து ராமராஜன் வச்சுக்க ஒரு நம்பிக்கை தான் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வர்றாங்க. நினச்சி பாருங்கள், இது வரைக்கும் நான் நடிச்ச 45 படம் சாமானியன். எந்த படமும் பிரம்மாண்டமான தயாரிப்பு இல்லை, பிரம்மாண்டமான விளம்பரம் இல்லை, பிரம்மாண்டமான டைரக்டர் கிடையாது, பிரம்மாண்ட நடிகை கிடையாது. யார் சொல்லுங்கள்? ஒரு சராசரியான ஒரு சாதாரண கம்பெனியை பண்ணியிருக்கேன். இது 45 படம். எந்த விளம்பரம் பார்த்து சொல்லுங்கள்? படம் எப்படி போகும்? எப்படி போடும்? மக்களுக்கு எப்படி தெரியும்? டிவியில் வரல, பேப்பரில் வந்து எப்படி தெரியும்? மக்கள் ஊடகங்கள் பார்க்குறத ஒன்று டிவி இல்லை பேப்பர். அது வரலையே, பேப்பர் கொடுக்க முடியாது. எப்படி அதுக்கு தம் இல்லை. ஏன்னா அதுக்கு இதுக்குன்னு வாங்கின படத்தை அவர் என்ன பண்ண எனக்கு தெரியாது. நான் டப்பிங் பேசி முடிச்ச சாமணி பிப்ரவரி மாதம் முடிச்சிட்டேன் போன 23 1.5 வருஷம் ஏன் டிலே? நான் என்ன பண்ணேன்? நான் நடிச்சேன், நம்ம முத்தப்படுத்தி முடிச்சிட்டீங்க. எனக்கு கூட நான் சம்பளம் நான் இருக்கு தரல, போயிட்டு விட்டேன். இப்போ அவர் வந்து வேற மாதிரி பேசுகிற மாதிரி வரும்போது நான் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டேன். டெக்னீஷியன் ராகேஷ் சாரும் பஸ் காப்பி ஆனோன்னா அவங்க எவ்வளோ பண்ண முயற்சி பண்ணியாச்சு. இன்னைக்கு முதலே பெரிய கம்பெனிலேயே பேசி பார்த்துட்டாங்க, கொடுக்கல அவர். ஸோ எது நான் படம் இன்னும் பெருசாக போகும். நீ படத்தை நம்ம வந்து ப்ரொடியூசர் விளம்பரம் பண்ணாமல் சொல்லிட்டாங்க. நான் கேளுங்க, ஒரு எல்லாங்க தெரியுது என்னென்ன போஸ்ட் வரல, விளம்பரம் இல்லை, இல்லை ரசிகர்கள் என்ன நான் விளம்பரம் சொன்னேன், 3வது வாரம் 4வது வாரம். அந்த காலத்துலலாம் அவங்களுக்கு 100 நாள் படம் பெரிய விஷயம். இன்னைக்கு 10 நாள் போட்டாலே பெரிய விஷயம். ஒரு சைவ தூக்கிட்டாங்க, 10 days போட்டு அப்புறம் 100 நாள்றாங்க. அந்த மாதிரி ஆகிப்போச்சு ஃபேஷன் ரூட் ஆஃப் ஆகிப்போச்சுல. இப்போ அந்த காலத்துல 30 வாரம் ஓடுது, இங்கே 3 வாரம் வேணால் மிகப்பெரிய ஆகின்றாங்க. ஒரு நேரம் ஆகியும் சிறப்பான முறையிலே பேட்டி ஏற்படுத்தியிருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாமானியன் திரைப்படம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் சினிமா நடிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லை, ஆலங்குளத்துக்கு ரொம்ப சூப்பராக வந்திருக்கேன். வந்து 5 வருஷம் கேண்டாச்சு. அண்ணாச்சிலாம் இப்போ நாங்கள் பழக்கம் 15 வருஷம் பழக்கம். அப்போல்லாம் நான் படம் வரும்போது என்னுடைய படங்கள்லாம் டிகே அண்ணன் வாங்குவார். அவர் நெருங்கி பழக்கம். அவர் நான் இருந்து ஒரு தேட்டர் இருந்தது, இப்போ மல்டி ஷாப் வாங்கிட்டாங்க. அதில் நல்லா போகணும்னு சொன்னேன். அண்ணன் சொன்னார், கண்டிப்பாக நீங்கள் தேடி வரணும்னால வந்துட்டேன். நீங்களாம் பார்த்துருப்பீங்க. இப்போ ரசிகர்கள்லாம் இன்னும் வர்றாங்க. அவர் சொன்ன ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ரொம்ப நாளாக என் மனசுல ஒரு ஏற்றம். நான் வந்து கொஞ்சம் தேட்டரில் வேலை பார்த்தனாலும் என்ன வந்து எனக்கு ஏன்னா எல்லாருமே படம் பார்க்க ரெடியாக இருக்காங்க. ஆனால் வர முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4 பேர் குடும்பத்துக்குன்னா 1000 ரூபா வந்து கணக்கு பண்ண வரமாட்டாங்க. இப்போ எங்கள் அண்ணாச்சி வந்து ஒரு விஷயம் என் மனசு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. ஏன்னா தேட்டருக்கு வந்து இப்போ ஒரு 500 சீட்டுக்கு சொன்னால் ஒரு 150 சீட்டு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 50 ரூபா கொடுத்துருங்க. ஸோ இந்த 150 ரூபா 50 ரூபான்னு ஒரு ஈஸி வந்துடுவாங்க. ஒரு 4 பேர் 100, 4 பேர் 200 ரூபா வரும்.
அப்புறம் அவங்க எக்ஸ்ட்ரா ஹை கிளாஸ் போகும்போது கொஞ்சம் கூட இருக்கலாம். அது அன்னைக்கு சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டேன் உண்மையிலேயே. ஏன்னா அதை வந்து உண்மையிலேயே தமிழகம் முழுவதும் அதை செயல்படுறதுக்கு முதல்ல கூட முயற்சி பண்ணேன். ஏன்னா சினிமாங்கிறது மிகப்பெரிய பொழுதுபோக்கு. சினிமாத்தில் வந்து பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. அதனால அண்ணன் ஒன்று சொன்னார், நல்லா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. 50 ரூபாய்ங்கிறது அந்த மாதிரி 50 ரூபாய் ஆகுது. நிச்சயமா எல்லா தேட்டர்களுக்கும் எல்லாம் குடும்பமும் வந்து பார்க்க வாய்ப்பு இருக்கு. எல்லாம் வர ஆசையா இருக்கு. ஏன்னா அவங்க வந்து வீட்டிலேயே டிவியை பார்த்தா என்ன பண்ண முடியும்? ஒரு ரிலாக்ஸாக காத்தோட்டமாக போய் தேட்டரில் உட்காரணும் ஆசை இருக்கும். ஆனால் என்ன வர முடியல. ஏன்னா இங்கே வந்து டிக்கெட் ரேட் எடுத்து உள்ளே அப்படிங்கிற மாதிரி நிறைய கணக்கு பண்ணுறாங்க போது வர மாட்டாங்க. ஸோ உள்ளே வரவழைக்கிறதுக்கு உண்மையில் திரையரங்குகள் வந்து இந்த மாதிரி என்னன்னா அதுக்காக ரொம்ப இது பண்ண வேண்டாம். ஒட்டுமொத்தமாக போடாமல் ஒரு 100 200 விஷயம் மாதிரி 50 அடிக்கட்டும். அதுக்கப்புறம் 100 அடிக்கட்டும். அது ஒரு 200 அடி போட்டால் கட்ட வந்துடும். ஸோ ஒரு ஷோக்கு என்ன ஒரு கிராஸ் ஆகுமோ அதை வந்து சேர்ந்துற மாதிரி நீங்கள் பண்ணிட்டு நம்ம நல்லாயிருக்கும். அது அண்ணே சொன்னால் அதை நான் சொல்லிட்டேன். அப்போ நீங்கள் கேட்கலாம். சரி, இந்த படம்